ஒரு செஞ்சுரியன் என்ன பண்ணுறாரு, அவருடைய மகனுக்கு உடம்பு சரியாமல் போனது நிமித்தம் அவர் என்ன பண்ணுறாரு, ஏசப்பா வந்து பார்த்து என்னுடைய மகனை சுஸ்தமாக்கும்னு கேட்க வர்றாரு. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வார்த்தையை நம்பி அந்த சோல்ஜரும் அவர் போகிறாரு. சரி ஒருவேளை பிழைச்சிருவாரும் போல இருக்கு அப்படின்னு. அப்போ எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் வருது. அவருடைய வேலைக்காரன் கொண்டு வரான். அவன் சொல்கிறான், உன்னுடைய குமாரன் சொஸ்தமானான் அப்படின்னு. அது எந்த டைம்னு கேட்குறாரு, 7 மணின்னு சொல்கிறான். அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், ஐயோ ஈசப்பா சொன்னால் அந்த டைம் அந்த 7 மணி தானே அப்படின்றத ரியலைஸ் பண்ணிவிட்டு, மெய்யாகவே ஒரு தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி விசுவாசிட்டு, அவர் மட்டும் இல்லை அவரோட அந்த அனைவரும் அவர் குடும்பத்தாரும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். ஸோ நம்ம மற்றவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் அந்த சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணும் பொழுது அது அவங்க இருதயத்தில் ஆழமாக பதியறதுக்குன்னு சில ஆப்பர்ச்சுனிட்டியை ஆண்டவர் உங்களுக்கு நேராக கொண்டு வருவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்ககிட்ட அவங்க கேட்பாங்க, சரி ஏசப்பா பற்றி இவ்வளோ பேசுகிறீங்களே, எனக்கு வந்து கை கால் இப்படி இருக்குது, அதை சொஸ்தமாக்க உங்களால் முடியுமான்னு கேட்கும்போது, அவர் ஜீவனுள்ள தேவன், அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் மிராக்கிள் பெர்ஃபார்ம் பண்ணுகிற அந்த வேலைக்காரன் எப்படி ஒரு நல்ல ஒரு குட் நியூஸை கொடுத்தானோ, அதே போல் நீங்களும் ஒரு குட் நியூஸை கொடுக்குறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் அங்கே மகிமைப்படுவார்.